உதாரணமா ஏக்நாத் ஷிண்டே அவர் வெளியில வர்றாருல, அதுக்கு முதல்ல 1 மணி நேரம் வரைக்கும் ஃபட்னவிஸ் தான் சிஎம், ஏக்நாத் ஷிண்டேயை அதிகபட்சம் டெப்டி சிஎம் ஆக்குவாங்க அப்படின்னு தான் மகாராஷ்டிரா பிஜேபி முழுக்க பேச்சு ஓடிச்சு. அமித்ஷா அவர்கள் தான் வந்தார், முதல் நாள் நைட்டே வந்துட்டார், மும்பைக்கு வந்துட்டார். வந்து அவர் நெகோசியேஷன் என்னாச்சு, ஷிண்டே சிஎம், இவர் வந்து டெப்டி சிஎம் ஆக்குனீங்கன்னா அந்த கூட்டணியில இருக்கேன்னு சொல்லிடுறாரு. சரி, சிஎம் அப்படிலாம் வந்தாலும் அதை டிசைட் பண்றது அவர் தான். ஃபட்னவிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஃபட்னவிஸ் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன், இல்லை நான் டெப்டி சிஎம் இருந்துக்கிறேன், இப்படிலாம் சொல்றதுக்கு அவருக்கு சாய்ஸ் கிடையாது. கட்சி சொல்றதை கேட்டுக்கிறேன்ற இடத்துல தான் ஃபட்னவிஸ் தன்னை ஒரு சோல்ஜராக தான் வச்சுக்குவார். அது மாதிரி தான் தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவர்களுமே எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னன்றதை ஹைகமாண்ட் முடிவு பண்ணும். இன் கன்சல்டேஷன் வித் ஏடிஎம்கே ஹைகமாண்ட் முடிவு பண்ணும். ஓகே, உங்க புதிய தலைவர் இப்போ தமிழ்நாட்டில். ஆனா எனக்கு ஒரு தனியா ஒரு ஆசை இருக்கு, என்னுடைய பெர்சனல் ஆசை தான். கூட்டணியில போய் அதிமுக கூட்டணியில போய் ஆட்சி அமைக்கிறத விட எதிர்கட்சியா உட்கார்ற அளவுக்கு சீட்டு வாங்கி விஜயகாந்த் ஃபார்முலா, ஜெயலலிதா சிஎம், விஜயகாந்த் கூட்டணியில் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக வந்தார்ல, முன்னாள் எம்ஜிஆர் சிஎம் இருப்பாரு, காங்கிரஸ் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும், கருணாநிதி இருக்க மாட்டாரு. அப்படி திமுகவுக்கு ஆப்போசிஷன் ஸ்பேஸ் கூட இல்லாம பண்ணிடணும். இப்ப எத்தனை சீட்டு வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க? நாங்க வந்து பார்ப்போம், இரட்டை இலக்கத்துல 10 இரட்டை இலக்கம் தான், 99 இரட்டை இலக்கம் தான். நேச நானும் கவனிக்கிறேன், ஆரம்பத்துல இருந்து எங்கேயாவது ஒரு பிட்ட போட்டு இது எங்கிட்டாவது. இல்ல சார், நீங்க ஒரு 40 சீட்ல விஜயகாந்த் அவர்கள் ஆனாரு, நீங்க 40 சீட் வேணும்னு சொன்னீங்கன்னா அப்படி எதிர்கட்சி ஆகணும்னு ஆசை எனக்கு இருக்கு. இது என்னுடைய பெர்சனல் கருத்து தான் சொல்றேன், இது கட்சியோட முடிவா எல்லாம் எனக்கு தெரியாது. தலைவர் என்ன சொல்றாங்க நான் கேட்டுக்க போறேன், அவ்வளவுதான். எனக்கு ஆசை என்னன்னா திமுகவை ஆளுங்கட்சியாக இருந்து அகற்றுவது மாத்திரம் இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்தும் அகற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நிறைவேறுமான்னு தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம்.